வெல்கம் டு நேசிகாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் கேரளா ஸ்பெஷல் ட்ரிங்க் குலுக்கி சர்பத் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள்: சப்ஜா விதையை தண்ணியில் போட்டு 10 நிமிஷம் ஊற வச்சுருக்கேன், உப்பு, ஐஸ் க்யூப்ஸ், ஒரு லெமன், ஒரு பச்சை மிளகா, சர்க்கரை, தண்ணி. இப்போ வாங்க நம்ம குலுக்கி சர்பத் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம லெமன் கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. லெமனை இந்த மாதிரி பாதியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். பச்சை மிளகாவை லேசாக நடுவில் மட்டும் கீறி வச்சுருக்கலாம். ஃபுல்லாக கட் பண்ணிடக்கூடாது, லேசாக கீறி வச்சுக்கோங்க. மூடி போட்ட கண்டெய்னர் எடுத்துக்கோங்க, அப்போ தான் வச்சு குலுக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். கட் பண்ணி வச்சுருக்க லெமனை இதில் போட்டுக்கலாம். இப்போ மிச்சம் இருக்க லெமனை ஃபுல்லாக புழிஞ்சு விட்டுடுங்க. இதில் ஐஸ் கியூப்ஸ் இதில் போட்டுக்கலாம். சப்ஜா சீட் போட்டுக்கலாம், 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. ஒரு பிஞ்ச் உப்பு, ரொம்ப கம்மியாக தான் போடணும் உப்பு, இதுக்கு உப்பு டேஸ்ட்டே வரக்கூடாது. 3 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை போட்டுக்கலாம். கட் பண்ணி வச்ச மிளகாயை போட்டுக்கலாம். இதை நல்லா மூடிக்கலாம். இப்போ மூடி இதை நல்லா இப்படி குலுக்கணும். நல்லா சர்க்கரை கரையிற அளவுக்கு குலுக்கணும். கடையிலாம் கிளாஸ் வச்சு குலுக்குவாங்க, அது நமக்கு வராது, அதனால் நம்ம இப்படி குலுக்கிக்கலாம். இப்போ இது நம்ம கிளாஸுக்கு மாற்றிடலாம். குலுக்கி சர்பத் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது ஸ்பைஸியாகவும் இருக்கும், ஜூஸியாகவும் இருக்கும், சூப்பராக இருக்கும். அவ்வளோதான், கேரளா ஸ்டைல் குலுக்கி சர்பத் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதில் புளிப்பு, இனிப்பு, காரம் 3மே இருக்கிறதுனால ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.